வணக்கம். கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இந்த ஆண்டு பிலிமினரி எக்ஸாமினேஷன்ல வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ஒரு அற்புதமான ஒரு முன்னெடுப்பை பண்ணியிருக்கோம். கிங்மேக்கர்ஸ் அகாடமியில் ஒரு நாவல் இனிஷியேட்டிவ், வெரி பெனிவலண்ட் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறாங்க. மெயின்ஸ் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி சார்பில் டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அது ஃபினான்ஸ் கான்ஸ்டன்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக டெஸ்ட் சீரிஸ் ஃப்ரீயும் கொடுத்து ஸ்டைஃபனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் இனிஷியேட்டிவ் நம்ம சொல்லலாம். அதுவும் ஃப்ரம் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன், அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தொடர்ந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் வெற்றி பெறுவதற்கு பல்வேறு நிலைகளில் ப்ரிலிமினரி, மெயின்ஸ் அண்ட் நேர்முக தேர்வுக்கு தொடர்ந்து 11 ஆண்டுகளாக உங்களுக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்கு. இந்த ஆண்டு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ஒரு அற்புதமான ஒரு முன்னெடுப்பை பண்ணியிருக்கோம். என்ன முன்னெடுப்பு அப்படின்னா, ஒரு 100 மாணவர்களுக்கு தலா 25,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்காகவும், அந்த 100 மாணவர்களில் வெற்றி பெறக்கூடிய மாணவர்களுக்கு அந்த ரேங்கின் அடிப்படையில் 10 மாணவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் கல்வி உதவித்தொகையாக என்னுடைய தந்தையின் இப்போது ரீசெண்டாக மறைந்திருக்காங்க, அவருடைய நினைவாக உங்கள் மாணவர்களுக்கு இந்த உதவித்தொகை கொடுக்கப்பட இருக்கிறது. இது மட்டுமல்ல, தொடர்ந்து பல்வேறு ஆண்டுகளாக இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை எழுதிக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆப்ஷனல் அஸ் வெல் அஸ் ஜிஎஸ்ல எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கக்கூடிய நபர்கள், உதாரணத்திற்கு எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி அந்த ஜிஎஸ் பேப்பரில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக பாத்வேஸ் அருண் சார் அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அவர் ஆல்ரெடி ஒரு சிவில் சர்வெண்ட்டு. இப்போது முழுக்க உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக சென்னையில் உங்களுக்கு கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் அவைலபிளாக இருப்பாங்க. அடுத்து சாதிக் சார் ஹிஸ்ட்ரி ஏரியாவை ஜிஎஸ்ல ஹெல்ப் பண்ணுறதுக்கு சாதிக் சார் ஹெல்ப் பண்ண போகிறாரு. அடுத்து சத்யா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு ஐஏஎஸ் அகாடமி நடத்திக்கிட்டு இருந்தவர். அவர் ஜியாகிரஃபி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ஜியாகிரஃபி ரிலேட்டட் கைட்லைன்ஸ் அவர் கொடுக்க போகிறாரு. சத்யபால் தீபக் சார் பாலிட்டிக்கு உங்களுக்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ண போகிறாரு. சபரிநாதன் சார் உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் அஸ் வெல் அஸ் கவர்னன்ஸ் ஏரியாஸ் நிறைய ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா விஜயதா தினகர் மேம் ஆல்ரெடி அவங்களும் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணவங்க. அவங்க சோசியாலஜி அண்ட் சொசைட்டி சோசியல் இஷ்யூஸ்க்கு ஹெல்ப் பண்ண இருக்காங்க. அதில் தொடர்ந்து சம்பத் சார் உங்களுக்கு எஸ்ஏ ரைட்டிங்க்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ண போகிறாங்க. சக்ஸஸ் சம்பத் சார் இவங்கெல்லாம் இந்த ஃபீல்டில் ஒரு லெஜெண்ட்ஸ். இந்த ப்ரோக்ராமுடைய கோஆர்டினேட்டராக மாதேவி மேம் கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் கோஆர்டினேட் பண்ணுறாங்க. சென்ற ஒரு 5 ஆண்டுகளாகவே யூபிஎஸ்சியோடைய பர்சனாலிட்டி டெஸ்ட் ப்ரோக்ராமை கோஆர்டினேட் பண்ண பர்சன் தான் மாதேவி மேம். டிபி அகர்வால் சார் முன்னாள் யூபிஎஸ்சி சேர்மன், அவர்களுடைய ஆலோசனையின் அடிப்படையில் நம்ம நேர்முக தேர்வுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு 5 ஆண்டுகளில் நம்ம ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். இந்த ஆண்டும் போன ஆண்டும் இந்திய அளவில் முதல் இடத்தை பிடித்த மாணவர்கள் இஷிதா கிஷோர், ஆதித்ய ஸ்ரீவஸ்தவா 2 பேருமே கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோடைய மாணவர்கள். எப்படி ஆல் ஓவர் இந்தியாவில் கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு மிகப்பெரிய லெவலுக்கு பேர் வாங்கியிருக்கோம், அதே போல் இந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் மிகப்பெரிய லெவலில் பேர் வாங்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இந்த டீம் மீது எனக்கு உண்டு. இந்த டீமை நல்லா பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது போன்ற ஒரு நல்ல முயற்சி இதுவரை தமிழ்நாட்டில் ஒரே இடத்துல கிடைச்சதில்லை, அதில் நடந்ததில்லை. ஸோ இவங்க எல்லாருமே ஆப்ஷனல் எடுக்க போகிறாங்க. இப்போது அருண் சார் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி ஆப்ஷனலில் இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்கல்ட்டி. ஹிஸ்ட்ரி சாதிக் சார் ஒரு முக்கியமான ஃபேக்கல்ட்டி. சத்யபால் சார் பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஒரு முக்கியமான ஃபேக்கல்ட்டி. அதே போல் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு சபரிநாதன் சார் ஒரு அற்புதமான ஃபேக்கல்ட்டி. சோசியாலஜிக்கு விஜயதா தினகர் ஒரு முக்கியமான ஃபேக்கல்ட்டி. தென் அதே போல் தமிழ் லிட்ரேச்சருக்கு பிரபாகர் ஒரு முக்கியமான ஃபேக்கல்ட்டி. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதர் சப்ஜெக்ட்ஸ், இப்போ ஜியாகிரஃபி சத்யா, இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுக்குமே மிகப்பெரிய ஒரு வல்லுநர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. 9 ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ்க்கும் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க போகிறோம். இதை நல்லா பயன்படுத்திக்கிங்க. தலை குனிந்து இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டை குறிப்பாக சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸோடைய இந்த இறுதி முடிவு வர்றப்பெல்லாம்
பிற மாநிலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வெறும் 4.2% மட்டுமே தமிழ்நாட்டுடைய ரிசல்ட் இருக்கதாக வந்து நாங்கள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கோம். வருகின்ற காலங்களில் நம்மளுடைய இழந்த பெருமை 2013 14 எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11% நம்மளுடைய ரிசல்ட்ஸ் இருந்தது. ஸோ இந்த ஆண்டு இந்த முயற்சியினுடைய விளைவாக நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இறுதித் தேர்வில் வெற்றி பெற்று தமிழகத்தை தலைநிமிர வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. Hello, my name is Arun. I'm a former civil servant. I was in Indian Postal Service. After quitting the service, I have dedicated my life to teaching students for civil service exam. I've been teaching psychology and ethics. கொஞ்ச நாளாகவே தமிழ்நாட்டில் வந்து நமக்கு ரிசல்ட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கறத விட கம்மியாக இருக்குது மற்ற ஸ்டேட்ஸ் கம்பேர் பண்ணும்போது. அதனால் ஐ ஆல்சோ வாண்ட் டு ஹெல்ப் மோர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு டு கிளியர் திஸ் எக்ஸாம். இந்த வருஷம் கிங் மேக்கர்ஸ் அகாடமியோட நல்ல ஒரு விஷன் அதை நோக்கி போயிட்டுருக்கு. They have a wonderful mains test series. I also congratulate all the people who have cleared the prelims. 20 mains GS test series, ஆப்ஷனலுக்கு 8 டெஸ்ட் சீரீஸும் we have decided to King Makers Academy has decided to give it free. அதை நீங்கள் பெனிஃபிட் அடையணும்னு நினைக்கிறேன். கிங் மேக்கர்ஸ் அகாடமியில் ஒரு நாவல் இனிஷியேட்டிவ், வெரி பெனிவலண்ட் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறாங்க. ஸ்காலர்ஷிப்போட மெயின்ஸ் டெஸ்ட் சீரீஸ் எழுத வைக்கிறாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் டீம் பில்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த தடவை. ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ஆவரேஜாக டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மென்டர்ஸ், டீச்சர்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் who also handle different areas of the general studies and also would be mentoring for the people and also would be correcting the papers of the test series. So அந்த மாதிரி ஒரு வண்டர்ஃபுல்லான டீம் கிங் மேக்கர்ஸ் அகாடமி பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஐ ஆம் வெரி ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் த டீம். இந்த சண்டே வந்து நமக்கு இந்த டெஸ்ட் சீரிஸோட இனாகுரேஷன் வருது. ஐ ஆல் வாண்ட் வெல்கம் யூ வார்ம்லி டு டேக் பார்ட் அண்ட் பெனிஃபிட் ஆஃப் இட். கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிருக்கவங்களுக்கு, அதுவும் இல்லாமல் மெயின்ஸ் எழுதுறவங்களுக்குலாம் டெஸ்ட் சீரீஸ் இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இம்ப்ரெசிவாக இருந்துச்சுங்க. ரெண்டாவது, ரியலா பர்பஸ்க்கு என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன தேவைப்படுறோ அது தேவைக்கு தகுந்தாப்புல ஒரு பிளான் ஸ்காலர்ஷிப் அந்த மாதிரி அந்த ஒரு ஷெடியூலே நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் சீரீஸோட அவங்க ஆப்ஷனல் டெஸ்ட் சீரீஸா இருக்கட்டும், இல்ல ஜிஎஸ் டெஸ்ட் சீரீஸா இருக்கட்டும், 2 டெஸ்ட் சீரீஸோட நம்பர் ஆஃப் டெஸ்ட் சீரீஸை பாக்குறப்ப நிறைய கவரேஜ் ஆகும்னு நினைக்கிறேன். டெஸ்ட் சீரீஸ் யூஸ்வலா ஃப்ரீயா கொடுக்கறதுன்றதே ஒரு பெரிய விஷயம். அதோட ஒரு முக்கியமான விஷயம் என்ன நோட் பண்ணேன் அப்படின்னா, அந்த ஃபேக்கல்டிஸ், ஆப்ஷன்ஸ் எடுக்க போற ஃபேக்கல்டிஸ், ஜிஎஸ் எடுக்க போற ஃபேக்கல்டிஸோட அந்த டீம் பார்த்தேன். தமிழ்நாட்டில் ஒரு 10 ஜாம்பவான்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, அந்த 10 ஜாம்பவான்கள் ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஆள் இருப்பாங்க. என்னோட மென்டர் குருன்னு சொல்லுவேன், அருண் சார். சைக்காலஜி தமிழ்நாடுனா அருண் சார் மட்டும் தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் ஒருத்தவங்களும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ரூம்மேட் சத்யபால், சாதிக் சாரா இருக்கட்டும், நிறைய பேர் இந்த இதுல எல்லாரையும் பாக்குறப்ப இவங்க எல்லாம் ஒரு டைம்ல வந்து இவங்க எல்லாரும் தனித்தனியா இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாம் ஒன்னா எப்படி சேர்ந்து வந்து கொண்டுட்டு வந்து இந்த டெஸ்ட் சீரிஸ் கொடுக்குறாங்கன்றதே எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க, அந்த குவாலிட்டி ஆஃப் டெஸ்ட் சீரிஸ் நான் ஷூரா சொல்லுவேன். இந்த டெஸ்ட் சீரிஸ்ல கிடைக்க போற, அந்த டெஸ்ட்ல கிடைக்க போற ஃபீட்பேக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது, அது ஒரு யூபிஎஸ்சியோட ரிசல்ட்ஸ் உங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்குமோ அதை அப்படியே ரிப்ளிகேட் பண்ற மாதிரி இருக்கும். நான் 100% நம்புறேன். பிளஸ் குவாலிட்டி ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் இவங்க எல்லாம் எடுத்தாங்கன்னா அது குவாலிட்டியா மட்டும்தான் இருக்கும். ஏன்னா நான் கூட வந்து பார்த்துருக்கிறோம், கூட வந்து ரூம்ல இருந்தும் படிச்சிருக்கிறோம், குருவா பார்த்து நம்ம படிச்சிருக்கோம், நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் கிளியர் பண்ணிருக்கோம். இன்னைக்கு மாதிரி நிறைய ரிசோர்ஸ் எல்லாம் அப்ப கிடையாது. அப்ப இப்ப நெட்ல எதை திறந்தாலும் ரிசோர்ஸ் இருக்கும், நிறைய ரிசோர்ஸ் இருக்கு. அப்ப அந்த ரிசோர்ஸ் எல்லாம் கிடையாது. அவங்க சொல்றது மட்டும்தான் ரிசோர்ஸ். அவங்க கொஸ்டின் சொன்னாலும் அந்த கொஸ்டின் மட்டும் தான் படிப்போம். அப்படி படிச்சு கிளியர் பண்றப்ப அவங்க எல்லாருமே இந்த டெஸ்ட் சீரிஸ் எடுத்து ஒரு டெஸ்ட் சீரிஸ் நடத்துறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அண்ட் மோரோவர் அதுல இருக்க டெஸ்ட் சீரிஸ் ஸ்கீம் எல்லாம் பார்த்தா பயங்கர இம்ப்ரெசிவா இருந்துச்சு. யூஸ்வலா பாத்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ்க்கு பேமெண்ட் வாங்குவாங்க, இங்க டெஸ்ட் சீரிஸை ஃப்ரீ பண்றாங்க. ரெண்டாவது, நீங்க டெஸ்ட் சீரிஸை ரெகுலரா அட்டன் பண்ணுங்க அப்படின்னு மோட்டிவேட் பண்றதுக்கு சார்ட் ஆஃப் ஸ்டைஃபண்ட் வேற ஒன்று இருக்குது. ரெண்டாவது, நீங்க டெஸ்ட் சீரிஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா 100% முடிச்சு கொடுக்குறப்ப உங்களுக்கு ஒரு பிரைஸ் மணி மாதிரி கிட்டத்தட்ட அனௌன்ஸ் பண்றாங்க ஃபார் சோ தட் அது வந்து உங்களோட அதர் புக்ஸ் வாங்குறதுக்கோ இதுக்கோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்ற ஒரு பர்பஸ் இருக்கு. ஸோ ஒரு ஹோலிஸ்டிக் வியூவா இருக்கு இந்த டெஸ்ட் சீரிஸை பாக்குறப்ப, வெதர் இட்ஸ் ஆப்ஷனல் டெஸ்ட் சீரிஸ் as well as prelims டெஸ்ட் சீரிஸ்ன்றத. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இனிஷியேட்டிவ் in UPSC. Maybe இந்த மாடல் மேபி throughout இந்தியால எல்லாரும் காப்பி பண்ணுவாங்க நான் நம்புறேன். ஆக்சுவலா ஒன் ஆஃப் த பெஸ்ட் இனிஷியேட்டிவ் நம்ம சொல்லலாம். அதுவும் ஃப்ரம் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன், அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் த டைம் ஐ ஹேவ் டு கங்க்ராச்சுலேட் அண்ட் தேங்க்ஸ் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இந்த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பர்டிகுலர்லி இவங்க இவ்வளவு ஃபோக்கஸ் பண்ணி பண்றதுன்றது வந்து இது வந்து உண்மையா கண்டிப்பா யாரா இருந்தாலும் பாராட்டியே ஆகணும். ஸோ என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, ரிசோர்சஸ் நிறைய மார்க்கெட்ஸ்ல இருக்கும்.
டீச்சர்ஸ் நிறைய மார்க்கெட்ஸ்ல இருப்பாங்க, அதெல்லாம் ரிசோர்ஸ் நிறைய எடுத்துக்கணும். டெஸ்ட் சீரிஸ் நிறைய இருக்கும், கம்மி ரேட்ல இருக்கும், அதிகமாக ரேட்ல இருக்கும். அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு விஷயத்தை தாண்டி பெஸ்ட் டீச்சர்ஸ், பெஸ்ட் கரெக்ஷன்ஸ், பெஸ்ட் ஃபீட்பேக்ஸ் அது கூட இல்லாம பிளஸ் உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பிளஸ் மோட்டிவேஷன் பை ஃபினான்ஸ், இதுவும் எல்லாத்தையும் சேர்த்து பண்ற மாதிரி ஒரு குரூப்பா ஒரு பேக்கேஜ் மாதிரி இருக்குன்றதுனால ஐ ஃபீல் தட் யாரெல்லாம் மெயின்ஸ் போறீங்களோ, யாரெல்லாம் யூபிஎஸ்சியில் ஒரு நல்ல ஒரு ரேங்க் எடுக்குன்னு நினைக்கிறீங்களோ 100% இதை யூஸ் பண்ணீங்க. டெஃபினட்டா ரிசல்ட் வர அன்னைக்கு நீங்க கண்டிப்பா யோசிப்பீங்க உங்களுக்கு ரிசல்ட்ஸ்க்கு எது காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நல்ல டீம் கிடைக்கிறப்ப, நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கிறப்ப அண்ட் கிளியர் எக்ஸாம்ஸ். பிலிம்ஸ் 2024 கிளியர் பண்ண மாணவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி. கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் டெஸ்ட் சீரீஸ் போத் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆப்ஷனல் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 25,000 rupees ஸ்டைஃபன் தராங்க. இந்த ப்ரோக்ராம் எண்டில் டாப் 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறவங்களுக்கு 1 lakh rupees ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போது ஜென்ரலாகவே ஸ்டூடெண்ட்ஸுக்கு மோட்டிவேஷன் இருக்கும் பிலிம்ஸ் கிளியர் பண்ணவங்களுக்கு மெயின்ஸ் எழுதுறதுக்கு. பட் ஃபினான்ஸ் வந்து ஒரு பெரிய கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஸோ அது ஃபினான்ஸ் கான்ஸ்டன்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக டெஸ்ட் சீரிஸ் ஃப்ரீயும் கொடுத்து ஸ்டைஃபனும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த டைம் ஸ்டால்வார்ட்ஸ் ஆஃப் யூபிஎஸ்சி இன் தமிழ்நாடு இஸ் கம்மிங் ஃபார் யூ. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அந்தந்த சப்ஜெக்டில் பெஸ்ட்டாக இருக்க ஃபேக்கல்ட்டிஸ் வராங்க. நானும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன் டெஸ்ட் சீரிஸ் இங்கே ஹேண்டில் பண்ணுறேன். ப்ளஸ் பாலிட்டி பேப்பர்ஸும் இவால்வேட் பண்ணுவேன். ஸோ த பெஸ்ட் ஃபேக்கல்ட்டிஸ் ஆர் கோயிங் டு இவால்வேட். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸும் பெஸ்ட்டு, உங்களுக்கு தேவையான ஃபினான்ஸும் இங்கே இருக்குது. ஸோ இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். நான் சபரிநாதன், கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோட பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபேக்கல்ட்டி. 2024 மெயின்ஸ் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி சார்பில் டெஸ்ட் சீரியஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இதில் எமினண்டான ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாரும் இருக்காங்க. இந்த டெஸ்ட் சீரியஸ் வந்து உங்களோட மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணும். இதில் ஸ்டைஃபன் மாதிரியான சிஸ்டமும் இதில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸையும் இது கவர் பண்ணுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸு கண்டிப்பாக அந்த டெஸ்ட் சீரியஸ் அட்டன் பண்ணுங்கள். ஆப்ஷனலுக்கு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனல் நான் ஹேண்டில் பண்ணுறேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஜிஎஸ் பேப்பர்ஸ் சில ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ டோன்ட் மிஸ் இட். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். மேக் யூஸ் ஆஃப் இட். டோன்ட் மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ். இந்த அற்புதமான ஒரு பயணத்தில் எங்களோடு இருக்கக்கூடிய அனைத்து வல்லுநர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.